ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி நம்மளோட ஸ்காட் ஆட்கின்ஸோட நடிப்பில் ஒரு ஆக்ஷன் த்ரை மூவியாக ரிலீஸ் ஆன ஆக்சிடென்ட் மேன் ஹிட்மேன் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு படம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆக்சிடென்ட் மேன் அப்படிங்கிற படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட சீக்குவலாக இந்த படம் வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கதை அப்படின்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் செகண்ட் பார்ட் முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்றது இல்லை அப்படின்னா கூட செகண்ட் பார்ட்லேயே சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்கே வந்து அந்த ஹிட்மேன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆக்களை கொள்றது பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தட்ட வேலை பார்ப்பாரு. அங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் ஓடி ஒளிஞ்சு இங்கே வந்து இருக்காரு. அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இவர்கிட்ட வந்து மீட் பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹிட்மேன் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. அந்த அசைன்மெண்ட்டை இவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை யாரோ ரெண்டு பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. உலகத்திலேயே அந்த இடத்துலயே ரொம்ப கொடூரமான ஒரு கொலகாரி ஒரு தாய் கிழவி இருக்கா. அவளோட பையனை எவனோ ஒருத்தன் போட்டு தள்ள போறான், கேங்ஸ்டர். இவனை அதுல இருந்து என் பையனை நீ காப்பாத்தி நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு டெலிவரி பண்ணணும், அது வரைக்கும் உன்னோட ஃப்ரெண்டை நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லை ஹீரோக்கு. நோ மோர் ஆப்ஷன் இஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ ஒரு வழி இல்லாம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ல அந்த அசைன்மெண்ட்ல இறங்குறாரு. இதுல ஹீரோ எந்த அளவுக்கு சக்சஸ் ஆனாரா இல்லையா, அந்த பையனை வந்து காப்பாத்தி அவரோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணி எடுத்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த ஆக்சிடென்ட் மேன் ஹிட்மேன் ஹாலிடேஸ் படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துல நமக்கு பிடிச்சது அப்படின்னுடைய நம்ம ஸ்காட்டோட ஆக்ஷன். வழக்கமா ஸ்காட் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ அப்படின்லாம் இருந்தாலே ஒரு மார்ஷல் ஆர்ட் ஆன ஒரு ஹீரோ. அண்ட் மார்ஷல் ஆர்ட் ரொம்ப வெள்ளா தெரிஞ்சவர். அவரோட படங்கள்ல நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது ஸ்டோரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவு ஸ்டன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பர்ஃபெக்டா இருக்கு. மோரோவர் அவரோட படங்கள்ல எல்லாமே டூப் இல்லாம அவங்களே ரியலா பண்ணுவாங்க. இதுதான் அந்த அவரோட படங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ். இந்த ஹிட்மேன் பார்ட் 2லையும் வந்து பயங்கரமா அந்த ஒரு ஸ்பெர்டிகுலரான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. குறிப்பா ஆர்ரைட்டரா ஃபைட்டல் எல்லாமே இருக்கும். ரொம்ப கொடூரமா உக்கிரமான ஃபைட்ஸ்கள் எல்லாமே ரொம்ப லாங் டைம்ல ஃபைட்ஸ் வந்தாலும் ஃபைட்ஸ் எல்லாமே சும்மா கூஸ் பம்ப்ஸ், நம்மளே சீட் டிக்கெட்லாம் செதற வர்ற மாதிரி சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளே வழக்கமா ஒரு இந்த ஆக்சிடென்ட் மேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும், ஸோ அதே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லேகோ போரோ கடுப்போ எதுவுமே வராது. ஒரு வேகம் ஒரு டாப் கியரில் போட்டு போகும். அந்த வேகம் படத்தோட எண்டு வரைக்கும் இருக்கும். படத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் வரும். பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸான காட்சிகளாகட்டும் அண்ட் சண்டை காட்சிகள் இது எல்லாமே இந்த படத்தில் கண்கொள்ளா இருக்கும். குறிப்பாக படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி பயங்கரமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வில்லன் எல்லாமே இருந்தாலும் இந்த படத்தில் அந்த டார்க் காமெடி அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ள இருக்கும். ஹீரோ ஆகட்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாருமே ஒரு சீரியஸான இடத்துல கூட சின்ன ஒரு காமெடி பண்ணுவாங்க. அது நமக்கு பயங்கரமா இருக்கும். அண்ட் பேசுறதாகட்டும் அவங்கெல்லாம் கான்ஃபியூஷன் பண்ற இடமாகட்டும் எல்லாமே பயங்கர ஹியூமரா இருக்கும். இதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடுத்த பிளஸ்ஸா நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த படத்துக்கு நம்ம மிகப்பெரிய இன்னொரு பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட் பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒரு டாப் கிளாஸான ஹீரோ தான். குறிப்பா நம்ம RR படத்துல வெள்ளக்காரன் ஒருத்தர் வரலையா ரியான், ஸோ அவர் கூட இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அவர்ல தொடங்கி ஹீரோட ஃப்ரெண்டு வில்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படம் தமிழ் டப்ல இப்பதான் அவைலபிளா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலன்னா டெஃபினட்டா போய் பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸோட நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த படம் நீங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். அண்ட் செக்ஷுவலா அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இந்த படத்துல எந்த ஒரு சின்ன காட்சியுமே இல்லை. அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. அண்ட் IMDbலேயும் ஒரு சூப்பரான ரேட்டிங் தான் அந்த படத்துக்கு இருக்கு. ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மூவி தான் சொல்லியே ஆகணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.